கிறிஸ்துமஸ் இரவு வானிலிருந்து பனி மெதுவாக விழுந்து கொண்டிருந்தது. தெருக்கள் அமைதியாக இருந்தன. அந்த அமைதிக்குள் ஒரு நகரத்தின் ஓரத்திலிருந்த ஒரு பெரிய டெட்டிபேர் தொழிற்சாலை மட்டும் உயிரோடு இயங்கிக் கொண்டிருந்தது. எந்திரங்களின் மென்மையான சத்தம், நூல்கள் இழுக்கப்படும் ஒலி, தையல் எந்திரங்கள் ஓடும் சத்தம் ஒரு விசித்திரமான இசையைப் போல இருந்தது. அந்த தொழிற்சாலையில் ஒவ்வொரு டெட்டி கரடியும் அன்போடு தயாரிக்கப்பட்டது. ஒவ்வொரு தையலும் ஒரு குழந்தையின் சிரிப்பை நினைத்தே போடப்பட்டது. சில கரடிகள் பெரியவை, சில சிறியவை, சிலருக்கு சிவப்பு ரிப்பன், சிலருக்கு பச்சை காப்பு. ஆனால் எல்லோருக்கும் ஒரே கனவு, ஒரு நல்ல குடும்பத்தை சேர்வது. அந்த இரவில் அவசரமாக வேலை நடந்து கொண்டிருந்தபோது ஒரு சிறிய தவறு நடந்தது. ஒரு டெட்டிபேரின் வாய் தெரியாமலேயே தலைகீழாக தைக்கப்பட்டது. யாரும் அவனை கவனிக்கவில்லை. அவனும் மற்ற டெடிகளுடன் சேர்த்து பெட்டிக்குள் வைக்கப்பட்டான். அந்த டெட்டி கரடியின் பெயர் மிக். மிக் பெட்டிக்குள் படுத்தபடியே வெளி உலகத்தை பற்றி கனவு கண்டான். என்னை யார் எடுப்பார்கள்? ஒரு சிறிய குழந்தையா, இல்லையென்றால் ஒரு பெரிய அக்காவா என்று அவன் மனதில் எண்ணங்கள் ஓடின. பயணம் முடிந்தபோது மிக் வந்து சேர்ந்த இடம் ஒரு சிறிய மரக்கடை. அந்த கடை புதியதில்லை, ஆனால் அன்பால் நிரம்பியது. சுவர்களில் பழைய அலமாரிகள், கண்ணாடி பெட்டிகள், மங்கிய விளக்குகள். அந்த கடையின் உரிமையாளர் வயதான தாத்தா ஜோசப். மெதுவாக நடப்பவர், ஆனால் மனம் குழந்தை போல மென்மையானவர். ஜோசப் கிறிஸ்துமஸ் ஈவுக்காக கடையை அழகாக அலங்கரித்தார். ஒவ்வொரு பொம்மையையும் தூக்கி வைத்து சீராக அடுக்கி மெதுவாக துடைத்தார். மிக்கையும் மற்ற டெடிகளுடன் சேர்த்து வைத்தார். மிக் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தான். நாளை நான் ஒரு வீட்டுக்கு போவேன் என்று அவன் நினைத்தான். அடுத்த நாள் காலை கடை குழந்தைகளின் சிரிப்பால் நிறைந்தது. சிறிய கைகள் பொம்மைகளை பிடித்தன. பெற்றோர்களின் முகங்களில் மகிழ்ச்சி. குழந்தைகள் பொம்மைகளை மகிழ்ச்சியாக எடுத்துச் சென்றனர். மிக்கின் நண்பர்கள் ஒருவர் பின் ஒருவராக கடையை விட்டு போனார்கள். மிக் மட்டும் அங்கேயே இருந்தான். மக்கள் அவனை பார்த்தார்கள். சிலர் சிரித்தார்கள், சிலர் தலை அசைத்தார்கள். யாரும் அவனை எடுத்துச் செல்லவில்லை. இரவு வந்தபோது கடை காலியாக இருந்தது. மிக் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அவன் மனம் கனத்தது. ஆனாலும் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது. நாளை நல்ல நாளாக இருக்கும். அடுத்த நாள் ஒரு சிறிய பையன் ஓடி வந்தான். அவனுடைய கண்களில் மின்னல் போல சந்தோஷம். அவன் மிக்கை பார்த்தான். இதுதான் எனக்கு வேண்டும் என்று கத்திக்கொண்டே மிக்கை எடுத்தான். மிக் மகிழ்ச்சியில் உறைந்தான். அவன் மனம் பறக்கத் தொடங்கியது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. பையனின் அம்மா மிக்கை பார்த்ததும் மெதுவாக சொன்னாள், இது சரியில்லை கண்ணா, அவனுடைய வாய் தலைகீழாக இருக்கிறது. அம்மா உனக்கு வேறு பொம்மை வாங்கித் தருகிறேன் என்று கூறி மிக்கை திரும்ப ஜோசப்பிடம் கொடுத்தார். அந்த நிமிடம் மிக் மிகவும் வருந்தினான். அவனுடைய நம்பிக்கை சுருங்கியது. கனவுகள் மங்கின. ஜோசப் அதையெல்லாம் கவனித்தார். மிக்கின் முகத்திலிருந்த அந்த விசித்திரமான சோகம் அவரை தொட்டது. அவர் மிக்கை ஒரு கண்ணாடி அலமாரியில் வைத்தார். அந்த அலமாரியில் ஏற்கனவே சில சேதமான பொம்மைகள் இருந்தன. குக்கு வேலை செய்யாத கடிகாரம், காத் சரியாக இல்லாத பன்றி டெடி, ஒரு இறகை இல்லாத மின்னணு பறவை, ஒற்றை கையுடைய பார்பி பொம்மை. அந்த இரவு ஜோசப் கடையை மூடி விளக்குகளை அணைத்ததும் முழு கடையிலும் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவியது. வெளியில் குளிர்ந்த காற்று மரக்கதவங்களை மெதுவாக தட்டியது. ஜன்னலின் வழியாக நிலவொளி நுனித்துண்டுகளாக உள்ளே புகுந்து கண்ணாடி அலமாரியில் விழுந்தது. அப்போதுதான் அந்த அலமாரிக்குள் ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டது. முதலில் குக்கு வேலை செய்யாத அந்த கடிகாரத்தின் ஊசி மெதுவாக நடுங்கியது. அதன் உள்ளிருந்து ஒரு மெல்லிய டிக் டிக் என்ற ஒலி கேட்டது. அடுத்ததாக காத் சரியாக இல்லாத பன்றி டெட்டி தன் தலையை சிறிது சாய்த்தது. ஒரு இறகை இல்லாத மின்னணு பறவை மெதுவாக சத்தம் எழுப்பியது. பார்பி பொம்மையின் கண்களில் ஒரு உயிர் மின்னல் தெரிந்தது. அந்த நொடியில் அந்த அலமாரிக்குள் உயிர் வந்தது. ஹே, புதிய நண்பா என்று பன்றி டெடி மென்மையாக சொன்னது. எங்களை பார்த்து பயப்படாதே என்று பார்பி பொம்மை சிரித்தாள். இங்கே எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை உண்டு என்று கடிகாரம் மெதுவாக கூறியது. மிக் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருந்தான். அவன் தலைகீழாக தைக்கப்பட்ட வாயிலிருந்து ஒரு சோகமான அமைதி தெரிந்தது. சிறிது நேரம் கழித்து மிக் மெதுவாக சொன்னான், என் பெயர் மிக். நான் ஒரு டெடி கரடி. எல்லோரும் என்னை பார்க்கிறார்கள், ஆனால் யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை என்றான். அவனுடைய வார்த்தைகளில் வலி இருந்தது. அந்த அலமாரி அமைதியானது. பின் கேட் அவனிடம் நெருங்கி வந்து சொன்னது, நாமெல்லாம் ஒரே மாதிரிதான்.
உடைந்திருந்தாலும் இன்னும் கனவு காண்கிறோம். மின்னணு பறவை தன் ஒரே இறகையை அசைத்தபடி சொன்னது. நம்மை யாரும் பார்த்தாலே இவர்கள் அழகாக இல்லை என்று நினைக்கிறார்கள், ஆனால் நம் இதயம் அவர்களுக்கு தெரியாது என்றது. அவர்கள் அனைவரும் மிக்கின் கதையை கேட்டார்கள். யாரும் அவனை பரிதாபமாக பார்க்கவில்லை. அதுவே மிக்கிற்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. கவலைப்படாதே என்று கடிகாரம் மெதுவாக சொன்னது. இன்றிரவு முடிவல்ல, நாளை இன்னொரு நாள். அந்த வார்த்தைகள் மிக்கின் மனதில் ஒளியேற்றின. அதன்பின் நாட்கள் மெதுவாக சென்றன. பகலில் அலமாரிக்குள் முழு அமைதி. அவர்கள் அசையாமல் இருந்தார்கள். மனிதர்களின் பார்வையில் அவர்கள் வெறும் பொம்மைகள். ஆனால் இரவு வந்ததும் அந்த அமைதி சிரிப்பாக மாறியது. கனவுகளை பகிர்ந்தார்கள். அழகா இருக்கணும், அழகா இருக்கணும் என்று அவர்கள் ஒவ்வொரு இரவும் மெதுவாக சொன்னார்கள். ஒரு இரவு ஒரு சேதமான சிங்கட்டெடி அந்த அலமாரியில் சேர்க்கப்பட்டது. அது அகந்தையோடு நடந்தது. மற்றவர்களை இழிவாக பார்த்தது. ஒரு நாள் அது பன்றி டெடியை தாக்க முயன்றது. எல்லோரும் பயந்து ஓடினார்கள். ஆனால் மிக் மட்டும் முன்னே ஓடினான். தன் சிறிய காலால் சிங்கத்தை எட்டி உதைத்தான். சிங்கம் தொப்பென்று கீழே விழுந்தது. சத்தம் கேட்டதும் ஜோசப் மெதுவாக வெளியே வந்தார். அந்த நேரம் எல்லாம் அமைதியாகிவிட்டது. அடுத்த நாள் ஜோசப் சிங்கத்தை வேறிடத்தில் வைத்தார். அதோடு மட்டுமல்ல, அவர் அலமாரியை சுற்றி பார்த்தார். எல்லா இடமும் தூசி, பழைய அலமாரிகள், சேதமான பொம்மைகள். அவர் சிறிது நேரம் யோசித்தார். அன்றைய நாளிலிருந்து அவர் ஒவ்வொரு பொம்மையையும் சரி செய்ய ஆரம்பித்தார். உடைந்த பொம்மைகளை ஓட்டினார், சிதைந்த பொம்மைகளை அழகாக்கினார். ஒவ்வொரு நாளும் ஒரு பொம்மை வீட்டுக்கு போனது. மிக்கின் நண்பர்கள் அனைவரும் சென்றார்கள். ஆனால் மிக் மட்டும் அங்கேயே இருந்தான். மீண்டும் கிறிஸ்துமஸ் ஈவ் வந்தது. கடை ஒளியால் நிரம்பியது. மிக் தனியாக இருந்தான். ஆனாலும் அவன் தைரியமாக நின்றான். அவனை யாராவது பார்த்தால் அழகா இருக்கணும் என்று அவன் மனதில் சொல்லிக் கொள்வான். அந்த நேரத்தில் ஒரு சிறிய பையன் ஓடி வந்தான். அவன் மிக்கை எடுத்தான். தன் அம்மாவிடம் ஓடினான். மிக் நடுங்கினான். ஆனால் அந்த அம்மா சிரித்தாள். அவன் வித்தியாசமாக இருக்கிறான், அதுதான் அழகு என்றாள். ஜோசஃபின் கண்கள் நனைந்தன. அந்த கிறிஸ்துமஸ் ஈவில் மிக் ஒரு அழகான குடும்பத்தை அடைந்தான். அவனுடைய தலைகீழ் சிரிப்பு இப்போது மகிழ்ச்சியின் சின்னமாக மாறியது. ஏனெனில் உலகத்தில் வித்தியாசமாக இருப்பதே சில நேரங்களில் மிகப்பெரிய அழகாகும்.